உங்களுக்கு தெரியும், நாகூர் தர்கா அப்துல் காதர் காதிரி என்கிற நாகூர் ஆண்டவர், அவர் அடக்கமாகி 600 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. 600 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிற அவரது அடக்க ஸ்தலத்தின் மீது ஒரு பச்சை துணி போர்த்துவார்கள். அதை ஆண்டுக்கு ஒரு முறைதான் மாற்றுவார்கள். அதற்கு பெயர் கந்தூரி விழா என்று பெயர். அந்த துணி கல்லறையின் மீது போர்த்துவது என்பது ஏறக்குறைய உள்ளே அடக்கமாய் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆண்டவரின் மீது போர்த்துவதற்கு சமமானது. உங்களுக்கு தெரியுமா, பூமத்திய ரேகைக்கு பேகத்தில் பிறந்த திராவிட இனம் என்கிற இந்த இனம்தான் கருப்பு இனம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கருப்பில் எந்த சாயமும் ஒட்டாது. நீ எத்தனை பெயிண்ட் வேணா வாங்கிட்டு வா, இந்த கருப்பில் எந்த சாயமும் ஒட்டாது. ஏனென்றால் இந்த கருப்பு தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன கருப்பு. இந்த கருப்பு தான் நாகூர் ஆண்டவரின் அடக்க ஸ்தலத்தின் மீது அந்த பச்சை துணியை போர்த்துவதற்கு பழனியாண்டி பிள்ளை என்கிற ஒரு இந்துவை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறது. 10 தலைமுறையாக, 1 இல்லை 2 இல்லை 10 தலைமுறையாக பழனியாண்டி பிள்ளை குடும்பம் தான் சென்னையில் வாழ்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை நாகூர் ஆண்டவரின் கல்லறையின் மீது போர்த்துகிற அந்த துணியை நெய்வதற்காக தனி தறி போடுவார்கள். அந்த தறியில் வேறு துணி நெய்ய மாட்டார்கள். எனக்கு கண் கலங்குகிறது. ஆண்டவர் குடும்பத்திற்கு தனி தறியில் நெய்த துணியை கொண்டு வந்து அணிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பம் ஒரு இஸ்லாமியர் ரமலான் நோன்பு நிற்பதை போல, ஒரு இந்து விரதம் இருப்பதை போல அந்த இந்து குடும்பம் நாகூர் ஆண்டவருக்கு தருகிற ஆடையை அணிவிப்பதற்காக 30 நாட்கள் விரதம் இருந்து நோன்பு காப்பார்கள். நோன்பு காத்த அந்த துணியை பெட்டியில் வைத்துக் கொண்டு வர மாட்டார்கள் நண்பர்களே, கையில் மடியில் வைத்துக் கொண்டு வந்து போற்றுவார்கள். இதோ 10 தலைமுறைகள் ஆகிவிட்டது. உலகத்தின் எந்த பெரிய பணக்கார முஸ்லீமும் கொண்டு வந்து ஒரு துணி கொடுத்தால் கல்லறையின் மீது வைத்து வழிபட்டு விட்டு அந்த கணமே எடுப்பார்களே தவிர அதில் போர்த்துவதற்கு நாகூர் ஆண்டவருக்கு, சகூலமீது என்கிற நாகூர் ஆண்டவருக்கு பழனியாண்டி பிள்ளையின் பச்சை துணிதான். இந்த உறவை எவராலும் முடிக்க முடியாது. இந்த உறவை எவராலும் முடிக்க முடியாது. நாகூர் ஆண்டவருக்கும் பழனியாண்டி பிள்ளை குடும்பத்திற்கும் என்ன உறவோ அந்த உறவு தான் திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் சிக்கந்தருக்கும்.